ஹலோ, நான் உங்கள் மதி பேசுகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீடியோவில் சுற்றி நிறைய பசங்க இருக்காங்க. என்னை சுற்றி ஃபுல்லாக எனக்கு பிடிச்ச பசங்க தான் எல்லாருமே. ஆமாம், இன்றைக்கி எந்த பையனை இன்றைக்கி எடுக்கலான்னு ட்ரை பண்ணேன், யோசித்தேன். ஃபஸ்ட்டு இந்த பையனை தான் சூஸ் பண்ணி வச்சுருந்தேன். அப்புறம் இந்த பையனை தான் நிறைய டைம் காட்டிட்டேன். அதனால் எல்லாம் ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக் பாயிலுங்க. அதனால் சரி இன்றைக்கி ஒரு நாளைக்கு மேனுவலில் காட்டலாமே அப்படின்ட்டு யோசித்தேன். இதாக இருக்கான் பாருங்கள், BE9 BE6. இவன் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிமோட்டை ப்ரெஸ் பண்ணால் அவன் பாட்டு முன்னாடி வருவான், பின்னாடி போயிடுவான், வெளியே வந்து வருவான், உள்ளே போய் பார்க்க வைப்பான். ஆமாம், நல்ல பையன். எலக்ட்ரிக் இப்போ புதுசாக வந்திருக்கான். இவனை பாருங்கள், XUV 700. சும்மா சுருத்த மாதிரி பையன், பயங்கரமாக போவான். என்னதான் இருந்தாலும் இனோவா பக்கத்தில் இந்த பையனை கம்பேர் பண்ண முடியாது. மற்றபடி சொகுசில் லாங்கிலலாம் இந்த பையன் சூப்பர். ஆமாம், இன்றைக்கி இவனை தான் நான் காட்டலான்னு இருக்கேன். இவனை எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு நான். ஆமாம், நிறைய இடம் போயிருக்கேன் இவனை எடுத்துகிட்டு. கோயம்புத்தூர் எங்கே, தூத்துக்குடி எங்கே, கன்னியாகுமரி எங்கேட்டு போயிருக்கேன். இவன் தான் இந்த பையன் இல்லை, இதே வண்டியில் இவனை மாதிரியே இன்னொருத்தன். அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் ரெட் கலர் பையன். எங்கள் வீட்டுக்கு ஃபஸ்ட்டு பேசிக் பையனே அவன் தான். இவனை எப்படி ஓட்டணும்னு சொல்ல போகிறவங்களுக்கு, மேனுவல் பற்றி தெரிஞ்சவங்களுக்கு, புதுசாக பார்த்துக்கிறவங்களுக்கு பார்த்துக்காங்க. இது மேனுவல். ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு கரெக்டாக போட்டுருவாங்க, ஃபஸ்ட்டு போடுவாங்க, செகண்டு போடுறதுக்கு நேராக எப்படி வந்துடுவாங்க, ஃபோர்த்தை பார்த்து போயிடும். ஃபஸ்ட்டு எப்படி போடுறோமோ அதே மாதிரி தான் நான் இப்படி தான் போடுவேன், இப்படி தான் போடணுமே. நான் உங்களுக்கு தெரியணுங்கிறக்காண்டி இப்படி பிடிக்கிறேன். நல்ல ரிவர்ஸ், நார்மலாக இப்படி ரிவர்ஸ் எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டில் இருக்கப்போ சும்மா இப்படி தள்ளினாலே போதும். இப்படி தள்ளக்கூடாது, அதுக்குன்ட்டு இப்படி பிடிச்சி தான் போடணும். அப்புறம் கியர் போயிடும். லைட்டாக இப்படி வெளியே ரிமூவ் பண்ணிட்டு திருப்பி எப்படி ஃபஸ்ட்டு போட்டோமோ, ஃபஸ்ட்டு கியர் ஃபஸ்ட்டு எப்படி போட்டோமோ அதே மாதிரி ஃபுல்லாக லெஃப்ட்டு வந்துக்கணும். ஃபுல்லாக அப்படி லெஃப்ட்டு வந்துட்டு செகண்டு, தேர்டு, ஃபோர்த்துலாம் சொல்லி தேவையில்லை. தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து ஃபஸ்ட்டு எப்படி போட்டோமோ அதேமாதிரி டிரைவர் சீட்டை ஒட்டி ஃபிஃப்த்து. இவ்வளோ தான். ஃபிஃப்த்தில் போட்டால் அடித்து தூக்கிட்டு போவான். ஆனால் 120க்கு மேலே போனோன்னா பையனுக்கு காய்ச்சல் வந்துடும், ஜுரம் வந்துடும். ஆமாம், கிட்டு ஆடி போடுவான். ஆனால் நான் 160 போயிருக்கேன். 160 தாண்டினா இந்த பையன் ரொம்ப அழுதுருவான், டேஞ்சர். ஆமாம், பார்த்துக்கோங்க. இது இப்போ எப்படி ஓட்டணும்னு நான் சொல்ல போகிறேன். நார்மலாக எப்போவும் போல் செப்பலை கழட்டிக்கணும். புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு மட்டும்தான். புதுசாக கற்றுக்கிறவங்க செப்பலை கழட்டி தான் ஆகணும். பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் நான் கிளச் இல்லாத வண்டி தான் நிறைய போட்டிருக்கேன் வீடியோவில். இன்றைக்கி நான் மேனுவல் வண்டி நான் இன்றைக்கி அப்டேட் பண்ணுறேன். அதுவும் இந்த ஷிஃப்ட் பாயிண்டில் தான் அப்டேட் பண்ணணும்னு நான் நினச்சிட்டே இருந்தேன். ஏன்னா மற்ற பசங்க எதுவும் செட் ஆக மாட்டாங்க, பிக்கப் அதிகமாக இருக்கும். சில பசங்களில் ரிவர்ஸ் கியர் வந்து வேறு இடத்துல வரும், பின்னாடி வந்து சில இடத்துல அமுக்கி போடுற மாதிரி இருக்கும். இதுனா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கற்றுக் கொடுக்குறதுக்கு. ஆமாம், பாருங்கள் எப்படின்னு பண்ணுறேன் சார். ஃபஸ்ட்டு கிளச்சு காலை எப்போவுமே ஃபுல்லாக தான் இருக்கணும். நிறைய பேர் எப்படி வைப்பாங்கன்னா, இப்படி வச்சுருவாங்க காலை. அப்படி பண்ணவே கூடாது. ஹைவேலாம் போகும்போது கண்ட்ரோல் வராது. கால் இப்படி தான் வைக்கணும் எப்போ. இந்த இது தெளிவாக கட்டணும் பாருங்கள். இந்த இடம் மட்டும்தான் இங்கே இருக்கணும், இவ்வளோ தான் இருக்கணும். இந்த கால் பெருவரல் பக்கத்தில் கீழே இருக்குது பாருங்கள், முன்பாதம். என்னோடய பாஷையில் நான் சொல்கிறேன், முன்பாதம். இது மட்டும்தான் இருக்கணும். இவ்வளோ தூரம் போகக்கூடாது, போகக்கூடாது. லேடிஸ்லாம் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு தான் இம்பார்ட்டண்ட். என்கிட்ட கூட ஒரு அக்கா கேட்டுச்சு டவுட்டு. ஆமாம், அவங்களுக்காண்டி போடுறேன். இவ்வளோ தான் இருக்கணும். பிரேக்கு பார்த்திங்கன்னா பெருவிரல் மட்டும்தான் பிடிக்கணும்.
பெருவிரல் மட்டும்தான். இப்படிலாம் பிடிச்சோன்னா டக்குன்னு நிற்கும், பிடிச்ச இடத்துலையும் நிற்கும். பின்னாடி வருவான், டொம்முன்னு மோதி போடுவான். அப்புறம் ஆமாம், அப்புறம் பையன் ரொம்ப அழ ஆரம்பிச்சிடுவான். அவனுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் பார்க்கணும். பாவம். அப்புறம் பார்த்திங்கன்னா இது ஆக்சிலேட்டர் என்னென்னா கால் இங்கே போகக்கூடாது. நிறைய இப்போது புதுசாக ட்ரை பண்ணுற பசங்களுக்கும் பார்த்துருக்கேன், புதுசாக ட்ரை பண்ணுறவங்க லேடிஸும் சரி பெரிய ஆட்களும் சரி பார்த்துருக்கேன். எங்கே போயிடும் கால், அப்படி பண்ணவே கூடாது. கால் எங்கே இருக்கணும்னா கீழே தான் இருக்கணும். கீழே இருந்துட்டு பெருவிரல் மட்டும்தான் வேலை செய்யணும். அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஸ்பீடு அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். இப்படி தான் போடணும், இங்கெல்லாம் போகவே கூடாது. சில நல்ல பழக்கமானவங்க, எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க, 40 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் 10 வருஷம் உள்ளவங்கெல்லாம் இப்படி வச்சுப்பாங்க. அது அவங்களுக்கு பழக்கமாயிரும். அவங்க இப்படி வச்சாலும் அவங்களுக்கு பெருசாக தெரியாது, சகஜமாக இருக்கும். வண்டியெலாம் ஒரு குழந்த மாதிரி தாறுமாறாக ஓட்டுவாங்க, தாறுமாறாக விளையாடுவாங்க, புகுந்து விளையாடுவாங்க. பழக்கம் உள்ளவங்க, எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்கலாம். நான் நார்மலாக எப்படின்னா, நான் சிட்டியில் போகும்போது ஃபுல்லாக சும்மா இப்படி தான் பிடிப்பேன். செப்பல் போட்டாலும் இந்த இடத்துல மட்டும்தான் இருக்கும் எனக்கு. ஆமாம், ஷூ போட்டாலும் இந்த இடத்துல தான் இருக்கும். ஒரு வேளை ஹைவே போனால் மட்டும்தான் கொஞ்சம் இவ்வளோ தூரம் வருவேன். ஃபுல்லாக மிதிச்சிருவேன் ஹைவே போனால், அதனால் இவ்வளோ தூரம் பிடிப்பேன். சில நான் இது மட்டும் பிடிக்கணும் அப்படின்னா இவ்வளோ இறங்கிப்பேன். மற்றபடி இதில் ஃபுல்லாக வேலையே இல்லை. இந்த இடத்துல கால் வைக்கவும் கூடாது, இப்படி ஃபுல்லாக போகவும் கூடாது. அதே மாதிரி இந்த மாதிரிலாம் மிதிக்கக்கூடாது, பார்த்துக்கோங்க. இதுதான் மெத்தடு. இப்போ நான் வாண்டு ஹோல்ட் ஆயிடுச்சு எனக்கு, அதனால தான் இடையில இரும்புறேன், கோச்சுக்காதீங்க. இப்போ வண்டியை ஓட்டி காட்டுறேன். அடுத்த டைமு அந்த க்ரீன் கலரில் தெரியிறானா ஒருத்தன், பியூர் பிளாக், அவனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ உள்ள லேட்டஸ்ட் பையன். ஆமாம், அந்த பக்கத்தில் நிற்கிறானா அவனை விட ரொம்ப நல்ல பையன். XUV 700. இதுவே நான் ஒரு நாள் காட்டுறேன், ரெட் கலர் பையனை காட்டுறேன். ஆமாம், இதில் நிற்கிற எல்லா பசங்களுமே எனக்கு பிடிச்ச பசங்க. ஆமாம், நான் மேக்ஸிமம் வண்டியை ஒரு குழந்த மாதிரி தான் பார்ப்பேன், அதனால தான் அவன் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. சரி, நம்ம இவனை பார்த்துடலாம். இவனுக்கு கீழாம் நார்மல் கீ தான் வருது, இப்படி தான் வருது. இவன் வந்து 2016 மாடல், அதனால் கீ இப்படி தான் வருது. இப்போ உள்ளதுக்கெலாம் ரிமோட் மாதிரி வரும். ஆமாம், ரிமோட் மாதிரி வரும், பார்த்துக்கோங்க. ரிமோட் மாதிரினா நான் ஒரு கீ காட்டுறேன், அந்த கீ மாதிரி இருக்கும். ஆமாம், ரிமோட் மாதிரி. இதில் லாக் அண்ட் அன்லாக் இருக்கும். இது வந்து பைக்கு கீ. ஆமாம், பைக்கு கீ. அது சாம்பிளுக்காக நான் காட்டுறேன். ஆமாம், இதில் இப்படி எடுத்தால் வந்துடுது, ஆனால் அதில் அப்படி கிடையாது. எதுவும் உடஞ்சி போயிடுச்சு அப்படின்னா, ஒர்க் ஆகலை அப்படின்னா, இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணால் இப்படி கூடி எடுக்கலாம் கீ. அந்த ரிமோட் கீ வீடியோ நான் உங்களுக்கு போடுறது ஒரு நாள், சரியா? இப்போ இந்த வண்டியை நான் எப்படி ஓடணும்னு நான் சொல்ல போகிறேன், பார்த்துக்கோங்க. கொஞ்சம் தூரம் தான் காட்டுவேன், எனக்கு வேலை ரொம்ப இருக்குது, அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மெயின் ரோட்டில் ஒரு நாள் தாறுமாறாக ஓட்டி காட்டுது, ஓகேவா? நான் கீ போடுற இடம் இது. லைட்டு இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது, இதெல்லாம் காட்டிடுறேன். இது போட்டோன்னா லோ பீம், ஹை பீம். ஹைவேல போகும்போது மட்டும்தான். சும்மா நார்மல் ரோட்டில் போகும்போதும் கிராமத்தில் போகும்போதும் இந்த ஹை பீமை போட்டேன்னா வைங்க, ஆப்போசிட்டில் வரவன் கண்ணு தெரியாமல் போயிடுவான். இல்லை அப்படின்னா அவனுக்கு கண்ணு கூசும், கண்ணே அவுட் ஆயிரும். ஆமாம், நம்ம தாறுமாறாக வண்டி ஓட்டிக்கிட்டு எல்லாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது. ஆமாம், புதுசாக ஓட்டுறவங்களுக்கு பார்த்துக்கோங்க, உங்களுக்கு தான் சொல்லுதேன் இது. நான் சொல்கிறது நன்மைக்காக. ஏதோ என்னடா இவன் ஓவராக பேசுகிறான் அந்த மாதிரி தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் ரொம்ப ஜாலி டைப்பு, ஜாலியாக பேசுவேன். இது இண்டிகேட்ரு, லெஃப்ட்டு ரைட்டு, இது இண்டிகேட்ரு. ஆடி பென்சில்லாம் பார்த்திங்கன்னா அந்த பயிர்களுக்கு இங்கே தான் வரும். இது வைப்பர் போடுற இடம், கண்ணாடி துடைக்குமா அது. ஆடி பென்சில்லாம் பார்த்திங்கன்னா இதில் தான் வரும். ஹெட்லைட்டு போடுற இடம் இங்கே வந்துடும். இந்த ரெட் கலர் பையனுக்கு இதே மாதிரி தான், ஆடி பென்சில் மாதிரி தான் மெத்தடு. அதில் அப்படி தான் இருக்கும். வோல்ஸ்வேகனா? ஹோண்டா. சாரி, வோல்ஸ்வேகன் நினைக்கிறேன். வோல்ஸ்வேகன் தான். பாருங்கள், இப்போ கீ போடுறேன்.
கீ போட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ண போகுது. கீயே தேட வேண்டி இருக்குது. வீடியோ எடுத்துகிட்டே போடுறதுனால கீ எங்கேன்னு தேட வேண்டியிருக்கு. பாருங்கள், மைலேஜ் ரொம்ப கொடுப்பான் பையன். சாப்பாடு அதிகமாக சாப்பிடவே மாட்டான். பெட்ரோல் சாப்பாடு சாப்பிட மாட்டான். இவனுக்கான சாப்பாடு பெட்ரோல் அதிகமாக சாப்பிட மாட்டான். பேட்ரி லோவாக இருக்கான். அப்புறம் பேட்ரி செக் பண்ணோம். இவ்வளோ தூரம் ஓடிருக்கான். ஆன் பண்ணதும் இவ்வளோ வரும். கன்னியாகுமரி போயிட்டு வரதுக்கு 10,000 தான் டீசல் போட்டேன். கோயம்புத்தூர் போயிட்டு வந்திருக்கேன்ல, வெறும் 7,000 6,500 போட்டால்தான் போதும். அழகாக போயிட்டு ரிட்டன் சென்னை வந்துடுவான். நல்லா மைலேஜ் கொடுப்பான். ஆனால் ஃபாரஸ்ட் ஏரியாவில் பையன் சேஃப்டி கிடையாது. இந்த யானைக்காடு இருக்க இடத்துலலாம் இந்த பையனை எடுத்துகிட்டு போகக்கூடாது. அந்த மாதிரி இருக்க இடம் எடுத்துகிட்டு போனோன்னா தார் பையன் தான் சேஃப்டி. இந்த வண்டியில் இருக்க இங்கே நிற்கிற எந்த வண்டியுமே யானை பகுதி இருக்க இடத்துக்கு ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு சேஃப்டியே கிடையாது. இந்த இவன்லாம் யானை ஒரு தட்டுனா டப்பா மாதிரி போயிடுவான். பார்க்க தான் இவன் யானை மாதிரி இருக்கான், எருமை மாடு மாதிரி இருக்கான், ஹைட்டாக நீளமாக இருக்கான். யானை தட்டினா இவன் ஜோலி முடிஞ்சான். ஆமாம், இந்த இவனும் டப்பா மாதிரி தான். பார்த்துக்கங்க, சேஃப்டின்னா அந்த பழைய அம்பாஸ்டர் பையனை கம்பேர் பண்ணவே முடியாது, அவனை அடிச்சிக்கவே முடியாது. ஆமாம், பார்த்துக்கங்க. நான் இப்போ உங்களுக்கு ஈவனை மூவ் பண்ணி காட்டுறேன். நல்லா ஃபுல்லாக கிளச்சை ப்ரெஸ் பண்ணிக்கிறோம். ஃபுல்லாக கிளச்சை ப்ரெஸ் பண்ணிட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறேன். டேய் தங்கம் எந்திரா. எந்திரிச்சிட்டான், ஸ்டார்ட் ஆகிட்டான். பெல்ட் போட சொல்கிறான். நான் பக்கத்துலேயே இருக்கேன், அதனால் நான் பெல்ட்டு போடலை. ஏசி போட்டால் தான் வேக்கிறது நிற்கும். தங்கம் ஒரு பாட்டு பாடுறா. சாரா பாடுவேன்னு பார்த்தா சோகமாக பாடுதான். இங்கே ஒரு பையன் வரான். இப்போ வேறு ஏதோ ஒருத்தர் வந்திருக்காரு, அவரோட காரு. ஓ, இவன் ஸ்கார்பியோ. இந்த பாருங்கள், இந்த பின்னாடி போகிறான் பாருங்கள், இவன் வந்து ஸ்கார்பியோ. இப்போ உள்ள ஸ்கார்பியோ பையன். ஆனால் இப்போ உள்ள வேஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். அந்த பழைய ஸ்கார்பியோ பையன் பெஸ்ட்டு. தார் மரம் போவான். ஆமாம், எந்த மலை குண்டு குழினாலும் அவனை தூக்கிட்டு போகலாம். சரி, அது வேண்டாம். நம்ம வண்டி ஓட்டுறதை பற்றி பார்ப்போம். அதில்